Hi friends, welcome to Tamil Samayal. இன்னைக்கு நம்ம ரெசிபியில கத்திரிக்காய் வச்சு ரெண்டு விதமான ரெசிபி பண்ண போறோம். ரெண்டுமே டிஃபரண்டா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு வாணல் வச்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஆயில், அரை ஸ்பூனை விட குறைவா ஊத்திக்கலாம். 6 வரமிளகாய், இதை வறுத்து எடுத்துடலாம். இப்போ மிளகாய் வறுபட்டுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்ப கலர் மாறக்கூடாது. இப்போ 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நீங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க பருப்பு. இப்போ நான் ஒரு அரை கிலோ விட கொஞ்சம் குறைவாக இருக்கும், 400 கத்திரிக்காய் இருக்கும். அதுக்கு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதை கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே கருவேப்பிலை ஒரு 5-6 லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை எல்லாமே நல்லா வறுபடணும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்துச்சு பாருங்கள் பருப்பு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை அவ்வளோதான். இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது அப்படியே ஆறட்டும். இப்போ அதே வாணலில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காயிட்டோம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறட்டும். இப்போது கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துடலாம். கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணியிலே போட்டு வச்சுக்கணும், இல்லைனாக்கா கருத்து போயிடும். நம்ம செய்யும் போது அலசி எடுத்துக்கணும். இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, இப்போ இந்த உப்பு கரையிறதுக்கு கையிலேயே 1 ஸ்பூன் தண்ணி. இப்போ இதை உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு எதுவுமே தேவையில்லை. இப்படியே வேகட்டும். அப்படியே சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருங்க. ஒரு 4 நிமிஷம் கழித்து நடுவில் கிளறி விட்டுக்கலாம். ஒரு 4 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ இது வேகிறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சதை பொடி பண்ணின்னு வந்துடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம் வெந்துடுச்சான்னு. பாருங்க, நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிறத இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு ஸ்மெல் வருது. நல்லா உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், சீரகம் எல்லாம் நல்லா வாசனையாக இருக்குது. நமக்கு சிம்பிளாக ஒரு குயிக்காக வேலை முடிஞ்சிடுச்சு. வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணுற வேலை இல்லாத இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காயட்டும். 1 ஸ்பூன் கடுகு,
ஒரு பிஞ்ச் சீரகம், ஒரு 3 வரமிளகாய், இப்போ 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கினாக்கா சீக்கிரமாக வதங்கிடும். இதிலே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நீங்கள் தட்டி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் தொக்குக்கு பேஸ்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி, சின்ன சைஸாக இருந்தாக்கா நீங்கள் 4 இல்லை 5 எடுத்துக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி சீக்கிரமாக வேகும் மூடிட்டாக்கா, அதனால் நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா தக்காளி வெந்துட்டு இருக்குது. இப்போ இதை நல்லா நசுக்கி விட்டுடலாம், அப்போ தான் நல்லா குழைவாக இருக்கும். நல்லா இது மாதிரி குழஞ்சிடுச்சு பாருங்கள், நல்லா நசுக்கி விட்ட உடனே இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் அதை சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் கத்திரிக்காய், 4 கத்திரிக்காய் அதை சேர்த்துடலாம். நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எண்ணெயிலே இது 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இதுக்கு காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்ததும் நல்லா இப்படி வதக்கி விட்டுடலாம். இப்போ இது வேகிறதுக்கு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். நிறைய சேர்க்கக்கூடாது, இது தொக்குன்றதால கம்மியாக தான் சேர்க்கணும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம் வெந்துடுச்சான்னு. நல்லா வெந்துட்டு இருக்கு. நல்லா அழுத்தி பார்த்தாக்கா நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக கத்திரிக்காய்ன்றதால ஒரே 1 ஸ்பூன் புளி, நம்ம புளிப்புக்கு தக்காளியே சேர்த்துருக்கோம் நிறைய, சும்மா ஒரே 1 ஸ்பூன் கடைசியாக. இப்போ இது புளி வாசனை போகிறோம், ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. புளி வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டோம். கடைசியாக கொத்தமல்லி தூவி கிளறி எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், எவ்வளோ சூப்பராக ஒரு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாதத்துக்கு சுட சுட சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த 2 கத்திரிக்காய் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.